பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவெளியில் மகிமைப்படுவதாக நம்ம இணைந்து இந்த நாளிலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் கிருபையை தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 18வது வார்த்தையின் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். யாக்கோபின் கூடாரத்தில் வாசஸ்தலங்களில் இருக்கிற ஜனத்தை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். அவன் தங்கி இருக்கிற இடத்திற்கு அவன் இறங்குகிற ஒரு தேவன், மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் தெரிந்தெடுத்த தெய்வ பிள்ளைகளுக்கு அவன் உதவி செய்கிறார். அவன் வாசஸ்தலங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி நாம் ஜெபிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையாயிருக்கிறோம். ஆண்டவரை பாதத்தில் அண்டப்பா என்று கூப்பிடுகிற ஒரு தெய்வ பிள்ளைகளாயிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆமேன். நீ எந்த இடத்தில் இருக்கலாம். சில வேளைகளில் நீ தங்கி இருக்கிற இடம் சத்துரு கோட்டைகள் நடுவில் இருக்கிறது போல சர்தை சபைக்கு சொல்லும்போது சத்துருக்களின் நடுவில் குடியிருக்கிற ஒரு நிலைமை. யுத்தங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஒரு வார்த்தையை நீ தங்கி இருக்கிற அந்த இடத்திற்கு தேசத்திற்கு உன் நிமித்தம் இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா. உன் நிமித்தம் நீ அந்த பொல்லாதவர்கள் குடியிருக்கிற இடமா இருக்கலாம். சத்துருக்களின் கூடாரங்களின் நடுவில் நீ வாசம் பண்ணலாம். ஆனால் உன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கே இரக்கம் செய்கிற தேவன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆபிரகாம் லோத்துக்காக ஜெபித்த போது 50 பேர், 40 பேர், 30 பேர், 10 பேர்னு கேட்கிறான். ஹல்லேலூயா. கடைசியில் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும்போது ஒருவன் தேவன் ஹல்லேலூயா பிரியமான ஒரு தெய்வ பிள்ளையாய், யாக்கோபின் தெய்வ ஜனமாய், தேவன் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தெய்வ பிள்ளையாய் ஒருவன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் நிமித்தம் அந்த தேசத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு, அந்த இடத்திற்கு அவன் இறங்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆமென். தெய்வ பிள்ளையே, நீ இருக்கிற இடம் போராட்டங்கள், எதிரிகள் நிறைந்த இடம் என்று கலங்காதே. அந்த இடத்தில் உன் நிமித்தம் தேவன் இறங்குவார். ஆமென். இந்த கால வேளையில் தைரியமாயிரு. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு இந்தந்த எப்படிப்பட்ட ஐசோலேட்டட் இடங்களில் இருக்கிறது என்று கவலைப்படாதே. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தெய்வ பிள்ளையாயிரு. உன் நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு இறங்குகிற தேவன், அந்த ஸ்தலத்தின் மேல் இறங்கி அற்புதமாய் உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் அவர். இந்த நாளில் சந்தோஷத்தோடு ஆமேன், என் தேவன் நான் இருக்கிற இடத்தை எனக்காக இறங்கி, என் நிமித்தம் இறங்கி இந்த இடத்தை ஆசீர்வதிப்பார், என் நிமித்தம் இறங்கி இந்த இடத்தை விடுதலையாக்குவார் என்று சந்தோஷத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. ஆமேன். எதிரிகள் நடுவில் குடியிருந்தாலும், சத்துருக்கள் மத்தியில் வாசம் பண்ணினாலும், உம்முடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற ஸ்தலத்தை அந்த பிள்ளைகள் நிமித்தம் இறங்கி விடுவிக்கிறீர், பாதுகாக்கிறீர், அதிசயம் செய்கிற அந்த கிருபைகளுக்காக நன்றி. ஆகவே இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ரிமோட் ஏரியாக்கள், தெரியாத இடங்கள், சத்துருக்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன் என்று கலங்கி இருக்கிற எல்லா இருதயங்களிலும் ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை, என் நிமித்தம் இந்த ஸ்தலத்திற்கே கர்த்தர் இறங்குகிறார். ஆமேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நீர் கொடுக்கிறீர். அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமேன். நீ இருக்கிற ஸ்தலத்தை உன் நிமித்தம் தேவன் இறங்கி ஆசீர்வதிக்கிறார். God bless you. Praise the Lord.